இங்கிலீஷ் இங்கிலீஷ் வந்து எவ்வளோ முக்கியம்னா, எனக்கு வந்து முன்னாடி தெரில. ஆக்சுவலாக நான் வந்து சின்ன வயசில் ஒரு 5வது 6வது படிக்கும்போது அவங்க பேர் ஸ்ரீபிரியான்னு நினைக்கிறேன். ஒரு இங்கிலீஷ் மிஸ்ஸு, அவங்க ஆங்கிலோ இந்தியன் நினைக்கிறேன். ஸ்ரீபிரியாவோ ஏதோ சம்திங் ஆங்கிலோ இந்தியன். அவங்க வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து வந்திருந்தாங்க. எங்கள் ஸ்கூலுக்கு வந்து டீச் பண்ண புதுசாக வந்திருந்தாங்க. ஸோ அவங்க தான் எனக்கு வந்து முதல்ல வந்து என்னுடைய ஆக்சுவலாக இங்கிலீஷ் எனக்கு வந்து படிக்க தெரியும். அப்போது வந்து எனக்கு கொஞ்சம் படிக்க தெரியும், கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த மிஸ் வந்து எனக்கு வந்து ஸ்கூல்லேயே வந்து ஒரு 2 டிக்ஷனரி தான் ஏதோ ஒரு இதுக்காண்டி ஈவெண்ட்டுக்காண்டி கொடுத்தாங்க போல். அவங்க வந்து எடுத்துகிட்டு வந்து 2 பேர்கிட்ட கொடுத்தாங்க. ஒன்று எனக்கு கொடுத்தாங்க, இன்னொன்று வந்து சங்கீதான்னு ஒரு பொண்ணு கொடுத்தாங்க. 2 டிக்ஷனரி. எதுக்குன்னா கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குது, கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் வந்து படிக்க தெரியுது, கொஞ்சம் நம்மளை வந்து உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்களா நான் தெரியல, எது கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் அப்போ கொடுத்தாங்க எனக்கு அந்த டிக்ஷனரி. அது வந்து அதுக்கப்புறம் அந்த எச்எம் வேறு என்கிட்ட அந்த டிக்ஷனரியை பிடுங்கிறதுல பெரிய குறியாக இருந்தாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவங்க கொடுத்தாங்க எனக்கு அந்த டிக்ஷனரி. ஓகே, அங்கே தான் எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கிலீஷ் வந்து ஓகே நம்மளுக்கு இங்கிலீஷ் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து எனக்கு படிக்க மட்டும்தான் செய்வேன். அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும் படிக்க மட்டும்தான் செய்வேன். பட் ஆஃப்டர் காலேஜெலாம் வந்து தமிழ் மீடியமில் தான் பண்ணேன். கேட்டாங்க இங்கிலீஷ் மீடியம்லாம் பண்ணுறீங்களான்ட்டு. நம்ம இதுக்கு தமிழ்லேயே படிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்லேயே படித்தோம். அப்போ தெரியல இது வந்து ஒரு பேட் மூமெண்ட்டு. ஸோ காலேஜ் டிப்ளமோ வந்து தமிழ் மீடியத்திலே படித்தேன். ஆஃப்டர் ஒர்க்கில் ஜாயின் பண்ண பிறகு தான் இங்கிலீஷ் வந்து எவ்வளோ முக்கியம். ஆக்சுவலாக நான் வந்து வேலைக்காண்டி கோயம்புத்தூருக்கு வந்தேன். இங்கே வந்து நான் சில கிளைண்ட் மீட்டிங்கு, சில கஸ்டமர் மீட்டிங் அந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது இங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்க்கும்போது சின்ன சின்ன குழந்தைங்க தான் இங்கிலீஷ் பேசும். குழந்தைங்க இங்கிலீஷ் பேசுறது நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் தெரியாமல் என்னடா இது என்னம்மா பண்ணுறோம். நிறைய டைம் வந்து நான் வந்து என்னடா இங்கிலீஷ் தெரியாமல் எதுக்குடா இது பண்ணுறீங்க, ஒரு சின்னதாக ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சதுன்னு இல்லை நம்ம என்னமோ பண்ணியிருக்கலாம், எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்கலாம் அப்படின்லாம் தோணும். என் ஃப்ரெண்டெல்லாம் ஜஸ்ட்டு படிப்பான், நல்லா தான் படிப்பான், நல்ல ஸ்கில் இருக்குது, அவனுக்கு என்ன மாதிரி இருக்கான்னு வைங்களேன். அவனுக்கு இங்கிலீஷ் ஒன்று தெரிஞ்சதுனால அவன் இங்கே இருக்கான், நான் இங்கே இருக்கேன். ஓகேங்களா, கேப் பார்த்தீங்களா, இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம்ன்ட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். இப்போ வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 10 நாள் வந்து ட்ரை பண்ணுவேன், அதுக்கப்புறம் கிவ் அப் பண்ணிடுவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு ரொம்ப நாளாக. இங்கிலீஷ் கற்றுக்கோங்க, இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இந்த வீடியோ எதுக்குன்னா, இங்கிலீஷ் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ரோட் மேப் ஒன்று ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அது வந்து ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ரோட் மேப் என்னான்னு சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஃபஸ்ட் திங் இஸ் படிக்கணும். நிறையலாம் படிக்கணும். ஒரு நாளைக்கு 2 பேஜ் 1 பேஜ் அந்த மாதிரி படிச்சுட்டு டிக்ஷனரியில் வந்து அது நிறைய நம்ம படிக்கிற வார்த்தைங்க, புது புது வார்த்தைங்கள் வந்து அர்த்தம் வந்து பார்க்குறது. ஓகேங்களா, கூகுள் டிக்ஷனரியில் அந்த மாதிரி பார்த்து வச்சுப்பேன். நம்ம வந்து அதை எழுதி வைக்கணும் அப்படின்லாம் தேவையில்லை, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் எப்பயாச்சும் திரும்ப படிக்கும்போதோ இல்லை எங்கேயாச்சும் பேசும்போதோ அந்த வார்த்தை கண்டிப்பாக உங்களுக்கே தெரியாமல் உங்கள் டங்க் வந்து நீங்கள் உங்கள் மைண்ட் வந்து யூஸ் பண்ணும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நிறைய படிங்க. 1 or 2 பேஜஸ் படிங்க. ஈவன் நீங்கள் வந்து சைல்ட் ஸ்டோரிஸாக தான் படிக்கலாம். குழந்தைங்க அந்த காமிக் புக்ஸு, அந்த அனிமே மாங்கான்னு சொல்லுவாங்க, அது படிங்க. உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டட் இருக்கோ அதெல்லாம் படிங்க. இந்த கிரிக்கெட் பிடிக்குன்னா கிரிக்கெட் பிடிக்குன்னா அந்த கிரிக்கெட்டில் வர நம்ம ஜேர்னலிஸ்ட் அந்த இது எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் படிங்க. ஸோ இதான் ஒன்று வந்து படிக்கிறது. 2வது வந்து லிசனிங். ஒன்று உங்களை சுற்றி இருக்கிறவங்க இங்கிலீஷ் பேசணும். அப்படி லிசன் பண்ணால் உங்களுடைய இம்ப்ரூவ் ஆகும் உங்களுடைய இங்கிலீஷ். அதர்வைஸ் உங்களை அந்த என்வைரன்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியல, உங்களை சுற்றி அந்த என்வைரன்மெண்ட் இல்லை அப்படின்னா பாட்காஸ்ட் கேளுங்க, இங்கிலீஷ் பாட்காஸ்ட் கேளுங்க.
இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயும் இங்கிலீஷ் கண்டென்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள், இங்கிலீஷ் கண்டென்ட்டாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிலீஷ் கண்டென்ட்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் கம்பேரிங் டு தமிழ் கண்டென்ட். அங்கேருந்து தான் அந்த வெஸ்டர்ன் கண்டென்ட் தான் இப்போ இங்கே அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாங்கன்னா இப்போ 5 வருஷம் கழிச்சு இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அதை பாருங்கள், ஓகேங்களா. லிசனிங் ரொம்ப முக்கியம். சேம் நான் என்ன உங்களுக்கு ரீடிங்க்கு சொன்னனோ அதே தான். உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அங்கே அந்த வார்த்தையை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, இமிட்டேட் பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியாமல் இமிட்டேட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் நீங்களே உங்களுக்குள்ளே பேசிப்பீங்க. ஒரு ஆக்ஷனை வந்து நீங்களே வந்து டிஸ்கிரைப் பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே நடக்கும். அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே நடக்கும். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது. நீங்கள் கேட்கலாம், என்னடா அது என்வைரான்மெண்ட்டே, அதாவது கேட்குறதுக்கே என்வைரான்மெண்ட் இல்லை, பேசுறதுக்கு மட்டும் எப்படி என்வைரான்மெண்ட் வரும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான். அதுவும் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் அவங்கவுங்க மதர் டங் தான் அவங்கவுங்க பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அதை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வந்து டிஸ்கார்டுன்னு ஒரு ஆப் இருக்குது, ஓகேங்களா. பீப்புளெலாம் அங்கே தான் வந்து எல்லாம் இப்போலாம் சோஷியல் மீடியாவில் தானே எல்லோரும் வந்து பழகுறாங்க, பேசுகிறாங்க. அந்த மாதிரி டிஸ்கார்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் நிறைய சர்வர் இருக்குது, ஓகேங்களா. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குன்னா ஸ்போர்ட்ஸில் ஒரு சர்வர் இருக்கும், பாலிடிக்ஸ் பிடிக்குன்னா பாலிடிக்ஸில் ஒரு சர்வர் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்துக்கும் ஒரு சர்வர் இருக்குது. அந்த மாதிரி இங்கிலீஷ்க்குன்னு ஒரு சர்வர் இருக்குது. ஸோ ஜஸ்ட் கூகுள் பண்ணுங்கள், உங்கள் மாதிரி இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மாதிரி எதுவும் கூகுள் பண்ணி பாருங்கள். ஒரு லிங்க் வரும், அதில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணுன்ட்டு துடிக்கிற, அதை ட்ரை பண்ணுற எல்லாருமே அந்த அந்த டிஸ்கார்டில் இருப்பாங்க சர்வரில். ஸோ நீங்கள் அவங்க கூட ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலாம். அவங்கள ஒரு இங்கிலீஷ் பார்ட்னரை நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களுடைய இங்கிலீஷை வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணலாம். இதெல்லாம் தான் நான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்கிட்ட ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஸோ அதனால் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை இந்த டிஸ்கார்டில் சர்வர் தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கமெண்ட்டில் வந்து அந்த டிஸ்கார்டோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இங்கிலீஷ் கற்றுக்கோங்க.